தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் கூண்டுக்கு திரும்பி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்கள். பாலவேல், கடந்த 3ஆம் தேதி அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள இளம் சிங்கம் செரியார் என்ற 5 வயதுக்குரிய சிங்கம் இரவு அவர் தங்கும் விடுதிக்கு வரவில்லை என்ற ஒரு தகவலானது வெளியானது பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. லயன் சஃபாரி என்று சொல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து அருகில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு பகுதி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இரும்பு கம்பிகள் வேலிகள் அமைத்த பாதுகாப்பான வாகனத்தில் சென்று சிங்கங்களை அருகில் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் லயன் சஃபாரி. இந்த சஃபாரியில் சுமார் 7 சிங்கங்கள் விடப்பட்டுள்ளன. பெண் சிங்கம், ஆண் சிங்கம் என விடப்பட்டுள்ள இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெங்களூருவின் பன்னூர்கட்டா உயிரியல் பூங்காவுடன் விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் மூலம் அண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு செரியார் என்ற 5 வயது இளம் சிங்கம் கொண்டு வரப்பட்டது. இந்த லைன் சஃபாரி பகுதியில் விடப்பட்ட இந்த சிங்கம் 3ஆம் தேதி அன்று காணவில்லை, இந்த தங்குமிடி இடத்திற்கு திரும்பவில்லை என்ற ஒரு தகவல் பெரும் பரபரப்பையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில் தற்போது அது தங்குமிடத்திற்கு வந்துள்ளதாக அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தரப்பில் தகவலானது தெரிவித்துள்ளனர். மக்கள் எந்த ஒரு அச்சமும் பட தேவையில்லை என்ற ஒரு தகவலையும் உயிரியல் பூங்கா சார்பில் தெரிவித்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.